விடுதலை நமது கையில், எனது விடுதலை என் கையில், உனது விடுதலை உன் கையில். நாம் எல்லோரும் சேர்ந்து நமது விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என் அன்பு தம்பிகளே. அதனால் இனிமேல் தமிழன் தனித்தனி தமிழனாக இருந்து பிணக்கின்றி பிணக்காக பிளந்து பிளந்து கிடக்காமல் இணக்கமாக ஒன்றாக வேண்டிய தருணம் உருவாக இருக்கிறது. தமிழன் ஊன்றோடும் வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிந்து போகட்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அது சாத்தியமே. பிரபாகரன் என்ற ஒற்றை தலைவர் உயிரோடு இருக்கும் வரை அந்த இனம் அழிந்து போகும். உலக புரட்சியெல்லாம் பேசிய பெரிய புரட்சியாளர்களை, புரட்சியாளரின் வரலாற்றை எல்லாம் படித்து பக்கமா வாய்த்த பெருமக்களை, பிடல் காஸ்ட்ரோ சேகுவேரா கையில் தீப விடுதலைக்கு போராடி அந்த புரட்சியாளர் இருந்த கல்வி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டத. இந்திய தேசிய விடுதலைக்கு ராணுவம் கட்டி போராடிய எங்கள் சுபாஷ் சந்திர போன்ற துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டது. பாலஸ்தீன விடுதலைக்கு போராடிய யாசர் அராபத்தின் கையில் இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டது. வியட்நாம் விடுதலைக்கு போராடிய ஹோசிமின் ஏந்திய கருவி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டது. சீன பெருநாட்டின் விடுதலைக்கு போராடிய பெருமகன் மாசேத்துங் ஏந்திய துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டது. எல்லா மொழிவாரி தேசிய இனங்களையும் போல நாங்களும் அன்பான பெருமக்களை அதே விடுதலைக்காகத்தான் நாங்களும் போராடுகிறோம். எல்லாரும் கையில் இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டது. எங்கள் அண்ணன் பிரபாகரன் கையில் இருந்த துப்பாக்கி மட்டும் உங்களுக்கு ஏன் தீவிரமாகப்படுகிறது?